ஐபிஎல் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் கோப்பையே வெல்ல முடியாத 3 பிளேயர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பிளேயரை நம்ம யுஸ்வேந்திரா சகாலை பற்றி பார்த்துடலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா 2013 மும்பை இந்தியன்ஸுக்காக ஆடினார். அப்போ ஸ்டார்டிங் சீசன்லேயே அவர் கோப்பையை வந்து வின் பண்ணிட்டாப்புல. 2013 மும்பை இந்தியன்ஸ் சாம்பியன்ஸ் அந்த வருஷத்தில். அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்து 2016 ஆர்சிபி டீமுக்காக ஆடினார். ஆர்சிபி டீம் வந்து 2016 ஃபைனல் வரைக்கும் போவாங்க. ஃபைனலில் போய் ஆர்சிபி தோற்றுருவாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். விராட் கோலி அந்த மாதிரி பங்கமாக ஆடி யுஸ்வேந்திர சகல் தன்னோட டீமுக்காக பர்பிள் கேப்பை கூட வாங்குற லெவலுக்கு இருந்தார். விராட் கோலி ஆரஞ்சு கேப்புனா யுஸ்வேந்திர சகல் பர்பிள் கேப் அந்த மாதிரி இருந்து 2016 எஸ்ஆர்ஹெச்சில் தோற்று போவார். அதுக்கப்புறமா 2022 ராஜஸ்தான் டீமில் இருப்பார் யுஸ்வேந்திர சகல். அப்போ ஜிடிக்கு எதிராக தோற்று போவார். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அகமதாபாத்தில் ஹார்திக் பாண்டியா ராஜஸ்தான் அணியை வச்சு செஞ்சு விட்ருவார். பட்லர் என்னதான் அடித்தாலும் அங்கே பருப்பு வேகாது, ஜிடி வச்சு செஞ்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 2025 பஞ்சாப் அணிக்காக செலக்ட் ஆகி ஆடிட்டுருப்பார். நல்லா தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் செமையாக போலிங் போட்டு தலைவன் வேறு லெவலில் 4 விக்கெட்டுகள் எடுத்து டீமை வேறு லெவலில் கொண்டு போனாப்புல. ஃபைனல் வரைக்கும் போய் 18 வருஷமாக கப் அடிக்காத ஆர்சிபி கிட்ட தோற்று போனாங்க பஞ்சாப்பு. இதிலேருந்து தெரிய வருது என்னென்னா, யுஸ்வேந்திர சகல் போகிற டீமெல்லாம் ஃபைனல் போயிடுது, பட் அந்த கப்பை மட்டும் அடிக்க முடியல. இது என்னடா கொடுமை யுஸ்வேந்திர சகாலுக்கு வந்தது, அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2வது பிளேயரை பார்த்துடலாமா. 2வது பிளேயர் யாருன்னா நம்ம ராகுல் திரிபாதி. அதாவது பேட்டிங் ஆட சொன்னால் கேப்லெட் கிளப்பில் கிளிகிளிப் டான்ஸ் ஆன மாதிரி பெட்டெக்ஸ் அந்த ஆட்டம் ஆட்டுவார். அதுதான் நம்ம ராகுல் திரிபாதி. இவர் வந்து புனேயில் இருக்கும்போது சன்ரைசர்ஸில் இருக்கும்போதெல்லாம் செம பர்ஃபார்மு. பட் ரீசெண்டாக சென்னை டீமுக்கு ஃப்ரான்சிஸிக்கு ஆனாப்பில் அதில் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, தலைவன் அடிக்கிறதே இல்லை. இவன் வந்து கேப்லெட் கிளப்பில் கிளிகிளிப் டான்ஸ் ஆடுறதுக்கு தான் கரெக்டு அப்படி சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா 2017 புனேக்காக ஆடி ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாப்புல. ஃபைனலில் மும்பை இந்தியன்ஸ் கப்பை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது ஒரு தரமான பதிலடி. தலைவன் அங்கேயே அடிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா 2021 கல்கத்தா டீமுக்காக ஆனால் அதுலேயும் சிஎஸ்கே வந்து போட்டு தள்ளிட்டாங்க கல்கத்தா டீமில். அங்கேயும் உனக்கு ராசி கிடையாது. அதுக்கப்புறமா ராகுல் திரிபாதி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக 2024 ஆனாப்புல. கேகேஆர் என்ன பண்ணிட்டாங்க, சன்ரைஸை போட்டு எறிஞ்சு கப்பை வாங்கிட்டாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, முற்றிலும் ராகுல் திரிபாதி கேப்லெட் கிளப்பில் கிளிகிளிப் டான்ஸ் ஆடுறதுக்கு தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. இவரும் போது தேவையில்லாமல் ஷாட் ஆடி விக்கெட் அவுட் ஆகி ஃபைனல் வரைக்கும் கொண்டு போகிறது முக்கியம் இல்லை, தம்ப கப்பையும் அடித்து கொடுக்கணும் டீமுக்காக. அந்த மாதிரி தான் ராசி இல்லாத லிஸ்ட்டில் 2வது பிளேஸில் இருக்கிறாப்புல ராகுல் திரிபாதி. 2017, 2021, 2024 இந்த 3 ஃபைனலிலும் பர்ஃபார்ம் பண்ணாத ராகுல் திரிபாதி. ஸோ அதனால் டீமையும் தோக்க வச்சு அவரும் தோக்க வைத்து ராசி இல்லாத பர்சனாக மாறி இருக்கிறாரு. இதை தான் சொல்ல வர. அதுக்கப்புறமா நம்ம தலைவன் மோஹித் சர்மா. இவங்காவது இப்போ தலைவன் அந்த காலத்துலேயே எப்போ 2013 தலைவன் சம்பவம் பண்ணிக்கிறான். என்ன சம்பவம்னா தன்னுடைய டீமை துவக்க வச்சுருக்கான் ஃபைனலில். அதாவது மோஹித் சர்மா எப்படின்னா, பந்து வீச்சில் பாயும் புலி, நல்லா தான் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். பர்பிள் கேப் வேறு வாங்கியிருக்கிறாருப்பா இடையில 2015 வாங்கி என்ன பண்ணுறது, டீம் கப் அடிக்கலையே, அதுதானே இப்போ பேசப்படுது. 2013 மும்பை கப் அடித்தாங்க எகெயின்ஸ்டு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிராக. அதில் தலைவன் தான் பர்ஃபார்ம் பண்ணல. 2015 மும்பை இந்தியன்ஸ் தான் கப் அடிச்சிருக்காங்க சென்னைக்கு எதிராக. அதுலேயும் மோஹித் சர்மா பர்ஃபார்ம் பண்ணல மீன்ஸ் பவுலிங்கில் பெருசாக எடுபடவில்லை. இதில் வந்து என்னென்னா ஒரு கூத்தான விஷயம்னா, தலைவர் ஃபினிஷிங் ஷாட்டில் அடிக்கிற 2015
அதாவது டீமே தோத்துருச்சு அப்படிங்கும்போது தலைவன் வந்து ஒரு 6 ஒரு 4 அடிப்பா. அந்த மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமா 2023 என்னடா அது கொடுமை, சிஎஸ்கே டீமுக்கு 2 மேட்சை போட்டு கொடுத்ததுனால கப்பே அடிக்காமல் விட்டதுனால தலைவர் 3வது தடவை குஜராத்துக்கு ஆடும்போது சிஎஸ்கே டீமுக்கு விட்டு கொடுத்துட்டான்னு தோணுது. நல்லாத்தையும் போடுவார். கடைசி ஓவர் 4 பால் நல்லா தான் போயிட்டுருக்கோம். நல்லா ஆஃப் லென்த்தில் குட் லென்த்தில் நல்லா தான் போட்டிருப்பார். சிங்கிளாக தான் போகும். தலைவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. கடைசி 2 பால் 5th பால் வந்து ஸ்லாட்டில் போட்டு கொடுத்துருவார். சடேஜா 6 அடிச்சிருவாப்பில். அடுத்த பால் லெக்கில் காலு கீழே போடும்போது 4 அடிச்சுட்டு கப்பை அடிச்சுட்டு போய் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி பூப்பந்து வீச சீக்கா சொன்ன மாதிரி பூப்பந்து வீசிக்கிறான் பையன். அதை நம்ம அப்புறம் தான் தெரிஞ்சது. 4 பால் ஒழுங்காக வீசினியாரா, அடுத்த 2 பால் வீசுறதுக்கு என்னன்னு மேனேஜ்மெண்ட் கேட்டாங்க. ஐபிஎல்ல ராசி இல்லாத பிளேயர்ஸில் இவர் 3வது இடத்துல இருக்கார். மக்களே நீங்கள் சொல்லுங்கள், இந்த 3 பிளேயரும் அடுத்தடுத்து வரும் ஐபிஎல்ல கோப்பையே வெல்லுவாங்களா மாட்டாங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.